வந்தாங்க வந்துட்டு எங்க கூட ஒருத்தருமா வர வேணாமா? இல்ல நான் வரேன்னா சொல்லி நாய் அடிச்சு ஒரு பையன் உட்கார்ந்துருக்காப்புல, ஒருத்தர் மண்டை பொடிச்சு வயசானவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மேடம் டாக்டர் வரும்போது தான் 8 மணிக்கு சொல்லிட்டு 7:30 மணில இருக்காங்க பேஷண்ட்ஸ். டைம் 8 க்கு 1 தான் போட்டுருக்காங்க. யாரும் சாப்பிடல. சம்பளத்தை அவங்க சேர்த்து வாங்குறாங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரே விஷயம் தான், எந்தெந்த டாக்டர் டியூட்டில இருக்காங்க, யார் ரெஸ்பான்சிபிள் ஹாஸ்பிடல், அதை சொல்லுங்க. அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யார் 9 மணி டாக்டர் யாருமா வரல? அவங்க பேர் ஏமா உங்களுக்கு என்னமா உங்களுக்கு பிரச்சனை? எவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுருக்கீங்க? எவ்வளவு பொறுமையா கேட்டுருக்கீங்க அந்த மாட்ட? 9 மணி டாக்டர் யாரும் சொல்ல மாட்டேங்க. சரி நான் வந்து பாக்குறேன். ஓகே இவங்க கேட்கவே இல்லம்மா. அந்த ரூம்ல ஏசி போடுறது யாருமா டாக்டர்? பேர சொல்ல மாட்டீங்க முதல்ல. மா நீங்க எழுதி கொடுங்க. யார் யார் டாக்டர் தான் இந்த போர்டு ஒரு ஆள் எடுத்து சொல்லுங்க மேடம். ஆஸ்கர் நேராங்க மேடம். நாங்க தெரிய முடியாது எவ்வளவு பப்ளிக் இருக்கோம் பாருங்க. மீடியா வரும்போது கேவலம் உங்களுக்கு இஷ்யூ ஆக போகுது. இவங்க 2 பேர் தான் மாட்ட போறாங்க. சேவ் பண்ணி நான் சொல்லிட்டேன் முதல்லயே, நீங்க கரெக்டா கொடுத்துட்டு உங்க பேர் ஒரு டாக்டர் கேவலம் நீங்க மாட்டீங்க. இதுக்கு மேல இருக்காங்க. இது இங்க பாருங்க. உங்க ஃபோன் மேடம் பத்த வாங்கி வச்சுப்பா. எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இதை வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேச வேணாமா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்ச ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடஞ்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். பாட்டி ரத்தவாந்தி எடுத்து பாவம், அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வன் படத்தை வாழ்றது மாதிரி செத்து போன உருவத்துக்கு அவங்க உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே நம்ம பண்ண முடியும். வேற என்னத்தை நான் பண்றது? தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் வந்து நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. 8 மணில இருந்து ஏசி மட்டும் ஓடிட்டு இங்க வாங்கனே, இங்க வாங்க. அவங்க டியூட்டி டைமிங் பாத்தீங்கன்னா 8:01 போட்டுருக்காங்க. மணி இப்ப 10 மணி ஆகுது. இங்க யாரும் சாப்பிடல இல்ல ப்ரோ. எல்லாம் கையில காசு இல்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல வராங்க. அவங்க உள்ள இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. ஆனா எந்த டாக்டரும் கிடையாது. காலைல 7:30 மணிக்கு வந்தேன் நானு. அங்க வந்து எந்த டாக்டருமே வாரதில்ல. அவங்க 8 to 1 மணி போட்டிருக்காங்க டயம். ஏன்னா குழந்தைகளுக்கு பார்க்கணும். அம்மா வந்து கெஞ்சிட்டு அதுவும் என்ன சொல்லுதுன்னா, சார் நான் இந்த டியூட்டி மட்டும்தான் பார்க்க முடியும், அங்கே வர முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கு. அந்த பாட்டி 3 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க. எல்லாம் பிளட் வாந்தி எடுத்துருச்சு. அது எடுத்தது இவங்க வந்து எதுவுமே கண்டுக்கிறலங்க. நான் போய் கத்துனதுக்கு அப்புறம் கண்டுக்கிறாங்க. ஒரு விஷயம் நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. சொல்லுங்க. ஒரு 12 வயசு பையன் மண்டை உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கேன். ரத்தம் போயிட்டு இருக்கு. ஒருத்தர் நாய் அடிச்சு உட்கார்ந்துருக்காரு. ஊசி போடணுமா போட வேணாமா? இதுனே பொதுநிலை மருத்துவமா? தெரியாம கேட்கிறேன். சின்ன போர் ஊரி எப்படி ஏரியா, இதுக்கு எத்தனை டாக்டர் வரணும்னு தெரியாதா? எனக்கு மருத்துவமே பார்க்கலையே, பார்க்காம தான் வந்துட்டேன். நான் வந்து இப்போ இங்கன்னா நீ அடுத்து ராமச்சந்திரா போகணும், இல்லைன்னா பிரைவேட் போகணும்.